படைத்தோட தந்தை தாண்டா. அவரை படைத்தோட தந்தை தான். அவரை படைத்தோட தந்தை தான். எல்லாரும் பச்சு என்னுடைய தந்தை மட்டும்தான். என்ன பச்சுன்னு சொல்லாது. விடுடா, உன்னை படைத்தோட தந்தை தாண்டா. ஓ தாலு மேல மூஞ்சி விட்டுவான். தால் மேல மூஞ்சி. நீ எவ்வளவு மரியாதை அதுக்கு அடி மூக்குங்கிற பள்ளம் கொட்டி உனக்கு யாருக்கிட்ட நீ ஏமாத்துற நீ எல்லாம் படிச்சது உங்க அப்பான்னு நான் ஒத்துக்கிறேன். மிருதங்காரு பொட்டிக்காரு எல்லாம் உங்க அப்பா படிச்சிருக்கலாம். என்ன படிச்சு விடு உங்க அப்பாவா? மிருதங்காரு பெரியவர் மட்டும் தான் படிச்சுக்கிறாரா? உதவுல எல்லாரும் உன்னை படைத்தோட தந்தை தாண்டா. நீ வீட்டுக்கு போய் சேர மாட்ட போறது. அம்மா என்ன நினைச்சீங்கிற நான் யார் தெரியுமா? பழைய வண்ணாறு பாட்ட பொட்ட ரவுடி. அது பொட்ட ரவுடி இல்ல, பேட்ட ரவுடி. எனக்கு சூத்து பார்த்து தெரியாது அம்மா. எல்லாம் படிச்சது உங்க அப்பா ஒத்துக்கிற என்ன படிச்சு உங்க அப்பான்றியா? அப்ப உங்க அப்பா எங்க அம்மா வண்ட வரும்போது எங்க அப்பா நான் எழுத்து கொடுத்துல உட்காந்து கவுராச்சு. சொல்லி புரிய தெரியடா புரியாடி. ஏய் அம்மா இத பார், என்னோட தாயுடைய பேர் திருமணுக்கு பேருங்க. ஏய் மாச்சா பேருங்க. ஏய் அம்மா பேரு அப்படி விளக்க மாட்டடா. ஏய் என்னோட தாயுடைய பேரு சரஸ்வதி. சோசியடி ஆண்டா. எத்தி நீ பிஞ்சு விட்டுருங்க. நாம ஏணி பாருங்க இருங்க. உங்க அம்மா பேர் சரஸ்வதியா? சரஸ்வதி. அப்ப உங்க மாத்தாங்கறா. ஏய் எல்லாத்துக்கும் ஓத்த நீ இருக்காதே. உங்க அம்மா எங்க இருக்கறாங்க? அடடே என்னுடைய தாய் எங்க இருக்குடா கேக்குறா. டேய் என்னுடைய தாய் நாவில் குடி கொண்டிருக்கின்றார். ஏய் அத சூர்மணியா? அதுல எப்ப பாரு ஒரு நம்மள தூக்கி போட்டுறாரு. இவங்க அப்பா வந்து எல்லாரையும் பாச்சாரா. இவங்க அம்மா வந்து நம்ம நாட்டுல இருக்காங்களா? ஏய் அவனா மூஞ்சில பூசிட்டு இருப்பாங்க மட்டும் சொல்லு. மூஞ்சில பூசி காதுல பூசிட்டு இருப்பாங்க மட்டும் சொல்லு. உங்க அம்மா வந்து நாவுல இருக்கறாங்க. ஆமாடா. எல்லா நாக்குலயும் உங்க அம்மா இருக்கறாங்க. அவனுடைய நாவிலே குடி கொண்டிருக்கின்றாருடைய தாய். உங்க அம்மா நாக்குல இருக்கறாங்கன்னு சொல்றா. உன் வழியா வரேன் நானு. உங்க அம்மா நாக்குல இருக்கறேன்னு சொல்றியா? உங்க அம்மா இன்ட்ரோல் போய் வெளியே வந்து எங்க போவாங்க? ஒண்ணுக்கு வந்து பாத்ரூம் வந்து எங்க போவாங்க? ஏய் புரியவில்லை. என்னுடைய தாய் தெரியுமா சரஸ்வதி. ஒரு குழந்தை பிறந்தவுடனே சில நாட்கள் ஆன பிறகு அம்மா என்று அழைக்கின்றது. அந்த வார்த்தை கொடுத்து யார் தெரியுமா? என்னுடைய தாய் சரஸ்வதி. மச்சான் தீச்சுனியாரா? ஏய் என்னுடைய பேர் தெரியவில்லையா? என்னுடைய பேரு நாரத மகாமுனிவர். இது பத்மாசுரனுடைய கோட்டை தானே? இப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டும்? இப்ப அதை சென்று நான் வந்து நிற்பதாக பத்மாசுரனை சொல்ல வேண்டும். ஐயாவே ஐயாவே என்னடா அவர் பார்த்தோம்? யஜமா நாங்க ரெண்டு பேரும் வந்துக்கிறோம். நீங்க வந்திருப்பது ஆரம்பத்துல பாத்துட்டானா இருக்க. உட்கார் ஒரு பிரமா. ஏய் மச்சான் நம்ம வந்து தெரியும் உட்கார் சொல்லிட்டாரு. அடி ரக்கம்மா காலகல அடி ராத்திரிலே துணியை போத்திக்கிட்டு ஏய் பிரேக் நீங்க சும்மா ஒரு குறவர் கேட்டு மச்சான் நீ ஒரு கேட்ற மாதிரி மச்சான். நீ love you சொன்னாலே வெள்ளத்தை கிள்ளி கிள்ளி நாடி தேடி நாரதம்புள்ள பெருமைதான் ரொம்ப சுகர் வந்திருக்கு. எங்க இருக்கின்றார்? தோச்சு போட்டு மரியாதையோட மரியாதை கூப்பிடுறே. மரியாதை வையா, மரியாதை வையா, மரியாதை வையா. மரியாதை உட்காரு. இதுதான் மரியாதை உங்களிடத்தில். எஜமா என்ன சொன்னாரு? மரியாதை விளையாடுனாரு. மரியாதையா? சோரி போடு மூஞ்சில என் பிள்ளைங்க என் வாயாடி வரவேண்டு
சமாதி சமாதி டேய் என்ன இவனே முறை மூஞ்சில சளி போட்டு தூங்குறாங்க. இது கூட ஒரு கேள்வி பழுக்கு உனக்கு. சுவாமி தேவலோகமா முனியமா தேவலோகமா முனியே வாரும் வாரும். தேவலோகமா போரும் போரும். தேவலோகமா முனியே வாரும் வாரும். மாதவரை நான் பழிந்தேன் தேவா தேவா. தேவா தேவா. தேவலோகமா முனியே வாரும் வாரும். அவருடைய நான் பணிந்தேன் தேவா தேவா. தேவா தேவா. தேவலோகமா முனியே வாரும் வாரும். என்னையும் என் நாட்டு மக்களை வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்து பத்மாசுரா என்னென்ன சீரசப்படி நல்ல மாதிரி இருக்கேனே உன்னை மனதார வைத்துகிறேன் நான். ஆமா பத்மாசுரா இத்தனை நாட்கள் இல்லாமல் என்னை நாடு தேடி வந்திருக்கிறீர்களே அப்படின்னு நடதா பத்மாசுரா நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக போன இடமெல்லாம் புகையோடு வெட்டி வெட்டி என்று இந்த பத்மாசூரன் நாட்டு மக்கள் அனைவரும் உன்னையே பத்மாசுரன் வாழ்க பத்மாசுரன் வாழ்க என்று வாழார வைத்ததை சபா. செவினால் கேட்டிருக்கின்றேன். சபா, சபா. சப்பை. உன்னை எதற்காக காண வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக பத்மாசுரா, உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கழித்தேன். உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கழித்தேன் என்று. உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கழித்தேன். உன்னை போல் ஒருவர் அத்தி சிறுத்தவனா, பரிவு சிறுத்தவனா. அண்ணன் சிறந்தவனா மறைவில் நெடுந்தவனா. அத்தி சிறுத்தவனா, பரிவு சிறுத்தவனா. உன்னை போல் ஒருவர் இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உனக்கு நிகர் யாருமே கிடையாது. தன்னுடைய ஆர்வத்தோடு பேசிக் கொள்ளலாமா? அப்பா, எங்கே புறப்பட்டு விட்டாய்? முனிவரே அப்படி கேளுங்கள் நான் புறப்படும் சமயத்தில் தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் வந்திருக்கிறீர்கள் திக்கு விஜய புறப்பட்டு விட்டேன் அந்த தேவர் மூவர்கள் நற்கும் சக்தி வித்தியாசம் 33 தேவரும் எனக்கு அடக்கமாக்க வேண்டும் என் தாயாரி கொண்ட அந்த முருகனையும் அந்த ஸ்ரீமந்த நாராயணனும் அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு விட்டேன் பரமேஸ்வரா, இப்போ நீ திக்கி வச்சு செல்கிறாய். அதுவும் தேவர் மூவரை அனைவரும் சிறைப்பிடிக்க போகிறாயா? நிச்சயமாக இதப்பா, இப்படி சென்றால் நிச்சயமாக உன்னால் அவர்கள் சிறைப்பிடிக்கவே முடியாது. ஏன் முடியாது எனக்கு வீரபட்ச பராக்கிரமம் இருக்கின்றது அப்படி இருந்தும் நான் சொல்வதை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் ஈஸியாக சிறைப்பிடித்து விடலாம். அப்படியா எப்படி சொல்லுங்க அது கேளுங்கன்றார். எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போது தேவர் மூவரை சிறைப்பிடிக்க வேண்டுமா? நீ முதலில் வரத்தை பெற வேண்டும். வரத்தை பெற வேண்டும். வரம் என்றால் எப்பேற்பட்ட வரம் என்று எங்கே போக வேண்டும் யாரிடம் வரம் பெற வேண்டும் இதப்பா, இப்போது யாரை பார்க்க வேண்டியதுமா? அந்த சிவனை கோரி வரத்தை பெற வேண்டும். சிவனை கோரி வரத்தை பெற வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட வரமாக இருக்க வேண்டும் பத்மசுரா, சுவாமி நீ- வரம் என்றால் இதுவரையிலும் எத்தனையோ அரக்கர்கள் வரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த தரமே இல்லாமல் அழிந்திருக்கிறார்கள் நான் பெற வேண்டிய வரம் வித்தியாசமான வரமாகவே இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வரத்தை நல்ல உபாயத்தோடு கூறுங்கள் பத்மசுரா, அப்பேற்பட்ட வரம் என்ன வரம் தெரியுமா? இப்போது சிவனை கோரி வரத்தை பெற வேண்டும். அந்த சிவனத்தில் எப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டும். இதப்பா, நீ யார் தலை மீது கை வைக்கின்றாயோ அவர்கள் அப்பைய பட்டி எறிய சத்தத்தை பெற வேண்டும். சபா யார் தலைமையில கை வைக்கிறாங்களோ அவங்க பத்தி எரிஞ்சு போனது
ஆமா. டேய், இது ஒரு சுலோகமான வரமாட்டா. அந்த தேவர்களை அழிப்பதற்கு எனக்கு சுலோகமாகவே இரு. யாரு மேல கை வச்சா எங்க அம்மா அவனுக்கே கேக்குறேன். டேய், இப்பேற்பட்ட வரத்தை பெற்று விட்டால் அந்த தேவர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். என்னுடைய கரத்தை வைத்து 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 அழித்து விடுவேன். இப்பொழுதே புறப்படுகிறேன் இமாச்சலம். அந்த பரமனை நோக்கி தவத்தில் அமர்கின்றேன். வரத்தை பெறுகின்றேன். இந்த உலகத்தில் நானே இறைவனாக திகழ்கின்றேன். வருகின்றேன். புறப்படுகிறேன்.